ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அவர் காவேரி வீட்டில் தானே இருப்பார். குட்டி காவேரியும் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அப்போது காவேரியை கூப்பிட்றாரு, வாங்க நான் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி. காவேரி வரமாட்டேன், நீங்கள் வேணால் காரில் போங்க, பக்கத்தில் இருக்குது, நான் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. பாப்பாவும் ஏன்ப்பா மிஸ்ஸு வந்து காரில் வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது, மிஸ்ஸு வரலன்னா என்ன, நம்ம மிஸ்ஸு கூட போவோன்ற மாதிரி காரை வந்து பொறுமையாக ஓட்டிகிட்டே போவார். இதில் கோவம் அடைஞ்ச காவேரி என்ன பண்ணுவாங்க, அவரை பிடிச்சி திட்டுவாங்க. அந்த மாதிரி நான் உங்கள் குழந்தையோட மிஸ்ஸு, நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு அப்படியே கோவமாக நடந்து வராங்க. அப்போது உடனே பாப்பாவும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து திட்டுறாங்க, நீங்கள் ஏன் எங்கள் மிஸ்ஸை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இனிமேல் நீங்கள் வராதிங்க, என்னை கூப்பிட்டு போக, நானே வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவர் சொல்கிறாரு, எப்படி வருவேன், நான் மிஸ்ஸு கூட வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்கள் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாப்பா பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவா. அப்படியே உள்ளே வரும்போது எச்எம் என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரியை மீட் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து காவேரி கிட்ட மட்டும் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, அவங்கள ரொம்ப கேர் பண்ணுறீங்க, மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதனால் மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் காவேரியை பாருங்கன்ற மாதிரி நம்ம பெரிய காவேரி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதனால் நம்ம வந்து கொஞ்சம் பாப்பா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதனால தான் அவங்க அப்பா வந்து ஓவராக நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளாஸ்லேயும் வந்து ரொம்ப பாப்பா கிட்ட பழகாமல் மற்ற ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. சாப்பிட வரும்போது கூட பாப்பா வந்து உன்னோட பெஞ்ச்லேயே உட்காந்து சாப்பிடுன்ற மாதிரி சொன்னோன்னே பாப்பா முகம் ரொம்ப அப்படியே வாடி போயிடுது. ஈவினிங் போகும்போதும், வாங்க மிஸ் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னொன்னே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பா வருவார், அவர் கூட போ, ஏதோ என்னோட பிறந்த நாளுக்கு வந்தால் அதோட விட்டுருணும், சும்மாலாம் அங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா வருவாருன்ற மாதிரி அங்கேயே விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்குன்னு கொஞ்சம் போடுவாங்களே, அதில் என்னென்னா விஜய் வந்து தேடிக்கிட்டு அங்கே வந்துடுறாரு. ஏன்னா பாப்பா அங்கே தானே போகிறேன்னு சொன்னால், அதனால் காவேரி வீட்டுக்கு போகிறாரு. காவேரி நான் கூட்டு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வரேன்னு தானே சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் காவேரியை விஜய் வந்து செக்யூரிட்டியை கேட்குறாங்க. செக்யூரிட்டி சொல்கிறாரு, யாரோ வந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு வேளை ராகவ் கடத்திட்டாரா, இல்லை அவங்க சித்தப்பாவே ஏதாவது பிளான் பண்ணுறாரா, விஜயோட சித்தப்பா. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.